அண்மை செய்தி. ஜனநாயகன் தணிக்கை சான்று தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரணையானது நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அந்த வழக்கு தொடர்பான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மறு ஆய்வுக்குழு எத்தனை நாள்களில் முடிவெடுக்க வேண்டும் என நீதிபதி தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. வணக்கம் ஜெயிலானி. தற்போது ஜனநாயகன் படத்திற்கு சென்சார் வழங்குவது தொடர்பான அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. தற்போது இந்த வழக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறது? இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்து விட்டனவா? விவரங்களை பதிவு செய்யுங்கள். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த அந்த உத்தரவிற்கு ரத்து செய்ய வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் மேல்முறையீட்டு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கின் முதற்கட்ட விசாரணையின் போது தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவிற்கு இடைக்கால தடை உத்தரவினை நீதிபதிகள் பிறப்பித்திருந்தாலும் இந்த வழக்கு தொடர்பான விரிவான விசாரணை என்பது இன்று காலை முதலாகவே நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில இன்று காலை தொடங்கிய இந்த விசாரணையில் உணவு இடைவேளைக்கு பிறகாக இந்த வழக்கு விசாரணை என்பது தீவிரமாக நடத்தப்படும் என்பதாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இந்த உணவு இடைவேளைக்கு பிறகாக மீண்டும் இந்த வழக்கு விசாரணை என்பது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் நடித்திருக்கக்கூடிய இந்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சென்சார் வழங்க வேண்டும் என்பதாக தனி நீதிபதி பிறப்பித்திருக்கக்கூடிய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று தாக்கல் செய்திருக்கக்கூடிய தணிக்கை வாரியம் சார்பிலேயே பிற்பகலிலும் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டது. காலை முழுவதுமே தணிக்கை வாரியம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. தற்போது பிற்பகல் வழக்கு தொடர்ந்த போதும் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதும் கூட தணிக்கை வாரியம் சார்பிலே பல முக்கிய தகவல்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தணிக்கை வாரியத்திற்கு சார்பில் இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் தணிக்கை சான்று வழங்க பின்பற்றப்படக்கூடிய நடைமுறைகள் விதிமுறைகளை மேற்கோள் காட்டி வாதங்களை முன்வைத்து வந்தார். இந்த சூழ்நிலையில்தான் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீதிபதிகள் இந்த வாதங்களின் போது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது மறு ஆய்வு குழுவுக்கு சான்று வழங்க மறுத்தால் உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் என தனி நீதிபதி திருப்பினாலும் நீதிபதிகள் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்பது மறு ஆய்விற்கு அனுப்பப்பட்டால் எத்தனை நாட்களில் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படும் என்பதாக ஒரு கேள்வியினை கேட்டிருக்கிறார்கள். இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக தொடர்ச்சியாக தணிக்கை வாரியம் சார்பில் தொடர்ச்சியாக தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலில் மறு ஆய்வுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்ட நிலையில் தான் இந்த வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இல்லாவிட்டால் படம் மறு ஆய்வு இந்நேரம் செய்யப்பட்டிருக்கும். மறு ஆய்வு குழு எத்தனை நாட்களில் முடிவெடுக்க வேண்டும் என்ற கேள்வியை நீதிபதிகள் கேட்டதற்கு மறு ஆய்வு குழு 20 நாட்களில் குழு அமைக்கப்பட வேண்டும் என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறு ஆய்வு குழு சான்று வழங்க மறுத்தால் உயர் நீதிமன்றத்தை அணுகலாம் என்பதாகவும் தணிக்கை வாரியம் தரப்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தணிக்கை வாரியம் இந்த வாதங்களில் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய அந்த முக்கிய சாராம்சங்களை பார்த்தோமே என்றால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கூற்று என்பது தனி நீதிபதி எங்களுக்கு முறையான கால அவகாசம் வழங்கவில்லை என்பது ஒரு கூற்று. மற்றொன்று, இந்த தணிக்கை சான்றிதழ் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது தொடர்பாக தணிக்கை வாரியத்திற்கு படம் விவாகம் அணுகிய போது 5ஆம் தேதியே நாங்கள் மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்பிவிட்டோம். ஆனால் அதை எதிர்த்து எந்த ஒரு வழக்கும் தாக்கல் செய்யப்படவில்லை. எனவே அதை எதிர்த்தோ அல்லது ரத்து செய்ய கோரியோ எந்த ஒரு நிவாரணமும் கோராத நிலையில் அதற்கு தடை விதிக்க முடியாது என்பதாக இரண்டாவது ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். அது மட்டுமல்லாமல் தணிக்கை வாரிய தலைவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதாக சட்ட விதிமுறைகளை மேற்கோள் காட்டி வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக ஒரு படம் 72 மணி நேரத்திற்கு மேலாக இருந்தால் தணிக்கை வாரியத்துடைய தலைவருக்கே அந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கிறது என்பதாக சுட்டிக்காட்டி வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வாதங்கள் எல்லாம் ஏன் முன்வைக்கப்பட்டது என்றால் ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை 3 மணி நேரம் அளவிற்காக அந்த நேரம் என்பது இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் 72 நிமிடங்களுக்கு மேலாக 72 மணி நிமிடங்களுக்கு மேலாக ஒரு திரைப்படம் வருகிறது என்றால் அதற்கான தணிக்கை சான்றிதழ் வழங்கக்கூடிய அதிகாரம் என்பது தணிக்கை வாரிய தலைவருக்கு இருக்கிறது. அப்படி என்றால் இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை வாரிய தலைவர் தான் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற கோணத்தில் தான் அந்த சட்ட விதிமுறைகளை மேற்கோள் காட்டி தற்போது அந்த தணிக்கை வாரியம் சார்பில் வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டுகிறது. காலை முழுவதுமே இந்த அடிப்படையில வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில பிற்பகலையும் தொடர்ந்து தணிக்கை வாரியம் சார்பில் அந்த சட்ட விதிமுறைகளை மேற்கோள் காட்டி வாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். அப்போதுதான் மறு ஆய்வு குழு எத்தனை நாட்கள்ல இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை வாரியம்
தணிக்கை சான்றிதழ் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும் என்ற ஒரு கேள்வியினை கேட்டிருக்கிறார்கள். அதற்கு மறு ஆய்வு குழு 20 நாட்களுக்குள்ளாக ஒரு குழு அமைக்க வேண்டும் என்பதாகும். அதற்கு பிறகாகவே அந்த குழுவினை ஆய்வு செய்து பதில் என்பதை அளிக்க முடியும் என்பதாகும். மறு ஆய்வு குழு ஒருவேளை அந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுத்தால்தான் நீதிமன்றத்தை அணுகலாம் என்பதாக தணிக்கை வாரியம் சார்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த வாதங்கள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் இதற்கு பிறகாக பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் அவர்கள் தரப்புல வாதங்களை முன்வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்குவது தொடர்பான விசாரணை மீண்டும் துவங்கி இருக்கிறது. மறு ஆய்வுக்கு 20 நாட்களில் குழு அமைக்கப்பட வேண்டும் என்று தணிக்கை வாரியம் தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தயாரிப்பு நிறுவனம் தரப்பிலிருந்தும் வாதங்கள் முன்வைக்கப்பட இருக்கின்றன. அது தொடர்பான தகவல்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி ஜெயிலானி.